இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பரு, அ அதுக்கப்புறம் உங்க வந்து மெயில் ஐடி குடுத்துட்டு, இங்க வந்து வேலிடேட் மொபைல் நம்பரு அப்படி குடுத்தா வேலிடேட் ஆயிடும். வேலிடேட் இமெயில் குடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆயிடும். அதேமாரி உங்களோட மார்க் ஷீட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. மார்க் ஷீட்ல இருக்கிற உங்க பேர் எப்படி இருக்கோ, அதே மாரி இது டைப் பண்ணுங்க. இனிஷியல் வந்து முன்னாடியா, பின்னாடியா அதில டீட்டெயிலா கரெக்ட்டா எப்படி இருக்கோ 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படியே போடுங்க. ஃபாதர் நேம் வந்து நீங்க எல்லாத்துலயும் எப்படி குடுப்பீங்களோ அது வந்து போடுங்க. ஒரு சில இடத்துல நெறைய பிரச்சனைகள் வரும். ஒரு இடத்துல சாமின்னு வரும். ஒரு இடத்துல சாமி கட் பண்ணிட்டு குடுப்பாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் நெறைய இடத்துல இருக்கும். அத வந்து கரெக்ட்டா என்ன இருக்கோ அத குடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மேலா, ஃபீமேலான்றது குடுத்துருங்க. மேலா, ஃபீமேலான்னு குடுத்துட்டு அது அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சூஸ் பண்றது தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் பண்ற மாரி வரும். அதிகப்படியான மார்க் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து யூஆர் குடுத்துக்கோங்க. அதே மாரி கம்மியா மார்க் இருக்கு. ஆனா வந்து நான் வந்து என்னோட கம்யூனிட்டி வைஸ்ல வரணும் அப்டின்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இயர்ல பாஸ் பண்ணேன் அப்டின்னு குடுத்துட்டு, கேப்ச்சா குடுத்துட்டு, சப்மிட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். இதுதான் இப்போ வந்து ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண உடனே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டி இருக்கா? ஊனமுற்றோர்ல இருக்கீங்களான்னு கேட்குது. நோ குடுத்துருங்க. எஸ்ன்னா எஸ் குடுத்துட்டு, அதுக்கான இது குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் ஸ்டடி டூ செகண்டரி ஸ்கூல் இருக்கு இல்லையா? 10த்ல வந்து நீங்க என்ன படிச்சீங்க? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ வந்து நீ வந்து தமிழ் மீடியமா தமிழ், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் குடுத்துட்டு, இப்ப நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சதுனால தமிழ் குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் வந்து அ நீ வந்து எம்ப்ளாயியா இருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்க, கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இல்ல கார்ப்பரேட் எதுனா ஒர்க் பண்றீங்கன்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துங்க. இப்படி எஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ஓசி வாங்கணும். நோ குடுத்தீங்கன்னா, என்ஓசி வாங்க வேண்டியதில்ல. அதனால தான் சொல்ல வருது. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ. ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 50 கேபிலேருந்து 200 டிபி வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜேபிஜில தான் வரணும். 2 சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ மட்டும் தான் வேணும். இப்போ வந்து சிக்னேச்சர் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிறலாம். வந்து நம்ம ஃபோட்டோவும், சிக்னேச்சரும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சப்மிட் மட்டும் தான் குடுத்தா போதும். இப்ப ஆதார் கார்ட் நம்பரு அ இது 3 இப்ப என்னென்ன குடுத்துருக்கோம் அப்டின்னா, ஆதார் கார்ட் நம்பரு நீங்க ஊனமுற்றமான்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னா எஸ் இல்லன்னா நோ. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்டிருக்கு. என்ன லாங்குவேஜ் படிச்சீங்க அத குடுத்துருங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயியா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னா எஸ் இல்லன்னா நோன்னா நோ. அதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் குடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடுறோம். சப்மிட் பண்ண உடனே இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க ஏதாச்சும் இதுல வந்து கரெக்ஷன் பண்ணணுமா? அப்டின்ற விஷயத்த கேட்குது. நம்ம வந்து கரெக்ட்டா கரெக்ஷன் பண்ணுனா பண்ணுன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா நம்ம வந்து சப்மிட் குடுத்துறணும். நம்ம வந்து 1 முறை 2 முறை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப கரெக்ஷன் பண்ணா பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது இல்லையா? இப்போ வந்து நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்கு கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு முறை. இப்போ நம்மளுக்கு வந்து அது கரெக்ட்டா இருக்குன்ற மாரி தான் தோணுது. அதனால வந்து இப்ப வந்து நம்ம வந்து அக்ரி குடுத்துட்டு, இங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. இந்த நம்பர் நம்ம வந்து நோட் பண்ணிக்கனாலும் சரி, இல்லன்னா காப்பி பண்ணிக்கனாலும் சரி, இது நம்மளுக்கு மெசேஜும் வந்துரும். நம்மளுக்கு மெயில்லயும் வந்துரும், இதுலயும் வந்துரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அப்ப வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து கன்டின்யூ டூ அப்ளை குடுத்தீங்கன்னா, உள்ள போயிடுது. இப்போ வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும். அதுக்கப்புறம் சூஸ் த பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு ஒண்ணொண்ணா சொல்வாரு. இப்போ வந்து இங்க நம்ம வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வேணும். நம்ம வந்து தமிழ்நாடு சர்க்கிள் தான் நம்ம வந்து ட்ரை பண்றோம். அதனால தமிழ்நாடு குடுத்துட்ட உடனே, இங்க உள்ள ஓடிபி போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகுது. இப்போ ஓடிபி வந்துருச்சு. நம்ம ஓடிபி என்டர் பண்ணி கேப்ச்சா வந்து நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஓடிபி வந்து அ நார்மல் ஓடிபி மாரி வராது. இதுல வந்து பார்த்தோன்னா, அ அந்த சைட்ல ஸ்லாஷு அந்த மாரிலாம் போடுற மாரி தான் வரும். இப்போ வந்து ஓடிபி போட்டுக்கலாம். ஓடிபி போட்டு கேப்ச்சா வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். உள்ள போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்தோனே நம்ம பேரு, நம்ம எந்த கேட்டகரில வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே வந்து பார்த்தோன்னா, அது மேல எட்டு வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க அட்ரஸ் மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இங்க அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அதே அட்ரஸ்ல நீங்க வந்து பெர்மனன்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே சேம் குடுத்தீங்கன்னா, சேம் அங்க மாறிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுல வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட் போர்ட்ல வந்து படிச்சிருக்கிறோம். அது ஸ்டேட் போர்ட்ல வந்து
செக் பண்ணி நம்ம கரெக்டா அத வந்து குடுக்குறோம். ஸ்டேட் போர்ட்ல வந்து நம்ம வந்து ஸ்டேட் போர்டு ஸ்கூல் கம்யூனிகேஷன் நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஸ்டேட் போர்ட்ல நீங்க படிச்சீங்கல்ல, சென்ட்ரல் போர்டு இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ நேஷனல் இன்ஸ்டிடியூட் இந்த மாரி இதில படிச்சீங்களோ, அத வந்து நீங்க குடுத்துக்கோங்க. கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. ரிசல்ட் வந்து மார்க் வந்து வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து 100க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்ற மாரி இருக்குது. இப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து எவ்வளோக்குன்னு கேட்டிருக்கு. அப்ப நம்ம இங்கிலீஷோட மார்க் வந்து நம்ம எவ்வளோன்னு போடணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ல வந்து தமிழ்ல வந்து மெயின் சப்ஜெக்ட் இது வந்து லாங்குவேஜ். இப்போ வந்து லோக்கல் லாங்குவேஜ் என்ன இருக்கோ அதுலேருந்து போடணும். இப்போ தமிழ் நம்ம என்ன எடுத்தோங்களோ அது போடுறோம். அதுக்கப்புறம் மேக்ஸ்ல எவ்வளோ எடுத்தோம்னு போடுறோம். சயின்ஸ்ல வந்து எவ்வளோ எடுத்தோம்னு ப்ராக்டிக்கல்ல வந்து எவ்வளோ எடுத்தோம்னு போட்டிருக்குது. ப்ராக்டிக்கல்ல என்ன எடுத்தோமோ அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் தியரியில வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அது போடணும். அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ்ல வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாரி கேட்டிருக்கு. சோசியல் சயின்ஸ்ல எவ்வளோ எடுத்துக்கமோ அது போடுறோம். இப்போ வந்து நம்மளோட மார்க் வந்து கூட்டி பார்த்துக்கலாம். வந்து கூட்டி பார்த்ததுல நம்ம மார்க்கும் அது மார்க்கும் கரெக்ட்டா இருக்கு. இப்போ மார்க் கரெக்ட்டா இருக்கோனே சேவ் அண்ட் கன்டின்யூ வந்து குடுக்குறோம். இது வந்து மறுபடியும் இங்க கன்ஃபார்மா நீங்க குடுத்த டேட்டாலாம் கரெக்ட்டா இருக்கா? ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணுமான்னு பார்க்க சொல்ல விரும்புறேன். மறுபடியும் வேணா செக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ், மேத்தமேட்டிக்ஸ்ல ச ச பிராக்டிகல்ல, தியரியில இதில வந்து எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு கரெக்ட்டா இருக்குதா? கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, உள்ள போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துரும். அதனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ன்றதால கிருஷ்ணகிரி குடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 10 இது வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அ இப்ப எல்லாமே குடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே குடுக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒண்ணொண்ணா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா, இது எனக்கு வந்து அ இது வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு குடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் குடுத்தாச்சு. அடுத்தது அப்படியே நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து எவ்வளோனா குடுக்கலாம். ஒரு 10 வரைக்கும் கூட குடுத்துக்கலாம். அது குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து அது இல்லன்னா அடுத்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம வந்து அவ்வளோ குடுக்க முடியாது. அதனால வந்து நம்மளுக்கு என்ன ஈஸியா இருக்கோ, நியரஸ்ட்டா இருக்கோ, அத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்தோம்னா பேமெண்ட் போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து குடுக்கலாம். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து ரூ. 100 பேமெண்ட் பண்ண சொல்லுது. இப்போ வந்து நம்ம வந்து மேக் பேமெண்ட் குடுத்துறலாம். இங்க பேமெண்ட்ல வந்து நெறைய ஆப்ஷன் காட்டுது. நம்ம என்ன பேமெண்ட் கேட்கிறோம்னா, கியூஆர் வச்சு பேமெண்ட் பண்ணி விட்டுறலாம். சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.